பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஹவுரா பிரிட்ஜ். இவ்வளோ பிரம்மாண்டமான இந்த ஹவுரா பிரிட்ஜை இன்னமும் இனாக்ரேஷன் பண்ணல, ஓப்பனே பண்ணாமல் மக்கள் இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிரிட்ஜ் மக்கள் பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஜப்பான் இந்த பிரிட்ஜை அழிக்கணும்னு நினச்சிருக்காங்க. இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ சயின்டிஃபிக்காக கட்டின இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கும் பகல் 12 மணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் பாய். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தான் இருக்கோம். கொல்கத்தாவில் நம்ம இப்போ என்ன போய் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொல்கத்தாலே ரொம்ப ஃபேமஸான த ஹவுரா பிரிட்ஜை தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசினேன், சுத்தமாக கேட்கலாம், அவ்வளோ டிராஃபிக்கு, பயங்கர க்ரௌடு. உள்ளே வந்து ஏடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுத்தாச்சு. இப்போது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ஃபேமஸ் ஹவுரா பிரிட்ஜை போயிட்டு பார்க்க போகிறோம். கொல்கத்தாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா வந்த உடனே ஃபஸ்ட்டு பிளேஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கொல்கத்தாலேயே ரொம்பவே ஃபேமஸான ஒன்று ஹவுரா பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். ஸோ பயங்கரமான க்ரௌடு. டேரெக்டாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹவுரா பிரிட்ஜ் வேறு லெவலில் இருக்குது. டேரெக்டாக போகிறோம், ஹவுரா பிரிட்ஜ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறோம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா த நியூ பிரிட்ஜுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் போயிட்டு பார்க்குறோம். பயங்கர டிராஃபிக்கு, பயங்கர சவுண்டு. ஸோ வாங்க டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். அதோ பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஹவுரா பிரிட்ஜு. செம்ம க்ரௌடாக இருக்குது, பயங்கரமான வெயில் அடிக்குது. வாங்க உள்ளே போகலாம். ஸோ இதில் ஸ்பெஷல் என்னென்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூரம் இருக்குது. இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா 2 தூண் இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பில்லர் போட்டிருக்காங்க. அதோடு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2, இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே கிடையாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாலம் தனியாக தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ கொல்கத்தா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுரா பிரிட்ஜு. ஸோ இப்போவும் இந்த ஹவுரா பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கம்பீரமாக நின்றுக்கிட்டு இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை தினம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹவுரா பிரிட்ஜை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த ஹவுரா பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரி என்ன, அதுலேயும் குறிப்பாக ஹவுரா பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கும் பகல் 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதோட மிஸ்ட்ரி என்ன அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுரா பிரிட்ஜு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமே ஹவுரா கொல்கத்தா இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்லின் அப்படின்ற ஒரு நதி வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. 800கள், ஸோ கிட்டத்தட்ட 1800களில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுராலேருந்து கொல்கத்தா போனாலும் சரி, கொல்கத்தாலேருந்து ஹவுரா வரணும் அப்படின்னாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா படகு, போட்டை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக இந்தியாவோட பெருநகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நகரத்தில் இந்த கொல்கத்தா ஒன்று. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச நகரமாக வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா 1911 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவை தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால கொல்கத்தா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா 1871 வந்து பார்த்திங்கன்னா ஹவுராவுக்கும் கொல்கத்தாவுக்கும் இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 1822 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடித்தாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஒரு சாதாரணமான ஒரு பிரிட்ஜாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகரங்கள் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. ஸோ 1905 வந்து பார்த்திங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா கட்டுறாங்க. அப்போதைக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹவுராலேருந்து கொல்கத்தாவுக்கும், கொல்கத்தாலேருந்து ஹவுராவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா படையெடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போதைக்கு அந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால பத்தலை. ஸோ அப்போதைக்கு கட்டின பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அங்கே கப்பல் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாமல் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜு கட்டினதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வர முடியல. ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1905 வந்து பார்த்திங்கன்னா ஹவுரா ஸ்டேஷன் உருவானதோட புதுசாக
புதுசாக ஒரு பிரிட்ஜை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாங்க. அப்போதைக்கு 1905 வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல் உலக போர் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. அதனால அந்த பிரிட்ஜை அப்போதைக்கு கட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் 1922 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை நம்ம கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜுக்கான ஒரு பிளானை வந்து பார்த்திங்கன்னா போட்டாங்க. இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் சொன்னது ஒரே விஷயந்தான், இந்த எஜ்ஜிலையும் அந்த எஜ்ஜிலையும் மட்டும்தான் தூண் இருக்கணும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் சேவை வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த இதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜாக கட்டணும் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுரா பிரிட்ஜை இந்த மாதிரி ஒரு டிசைனில் கட்டியிருக்காங்க. இந்த ஹவுரா பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1500 அடி வந்து பார்த்திங்கன்னா நீளம் இருக்கும். ஸோ இந்த பக்கம் 2 தூண் இருக்கும், அந்த பக்கம் 2 தூண் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தூணுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த தடையும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டாங்க. அது கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 26,500 டன் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா தேவை. அப்போதைக்கு அவ்வளோ ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஸோ டாட்டா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுரா பிரிட்ஜை கட்டுறதுக்கு மட்டும் 23,500 டன் ஸ்டீலை வந்து பார்த்திங்கன்னா டாட்டா குடும்பம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. மிச்சம் இருக்க 3,000 டன் ஸ்டீலை தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா கம்பெனியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்டீலை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹவுரா பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் மூலியமாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த 2 ஸ்டீலும் இணைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போல்டு நெட்டு போட்டு இணைக்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிவிட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா இணைச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை 1943 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு ரொம்ப பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜாக இருக்குது. இந்த பிரிட்ஜு த நியூ ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரவீந்திர சேத் அப்படின்ற ஒரு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இது ஹவுரா பிரிட்ஜ் அப்படின்னு தான் தெரியும். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சத்துக்கும் மேலே வாகனங்கள் ஒரு நாளைக்கு கிடக்குது. 1.5 லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த பிரிட்ஜை கடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஓப்பனே பண்ணல அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயம். ஸோ 1942 இந்த பிரிட்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர விமர்சையாக வந்து பார்த்திங்கன்னா இனாகிரேஷன் பண்ணி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணாங்க. அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலக போர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி உலக மக்களே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனாகிரேஷனே பண்ணாமல் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரிட்ஜ் தான் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த 2ஆம் உலக போரில் இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் உலக போரில் 1942 இதை கட்டி முடித்த உடனேவே ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே நடக்காமல் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போவும் இந்த பிரிட்ஜு பிரம்மாண்டமாக இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பறவைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் போகிறதுனால அதனால இந்த பிரிட்ஜை அரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அங்கே போகிற வேறு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பான் மசாலா போட்டு அங்கே துப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அரிச்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே வருஷம் பல லட்சம் ரூபா வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா 26,500 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜு. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜு ஏன் 12 மணிக்கும் நைட்டு 12 மணிக்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு இடியும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது 12 மணிக்கு தான் இடியும் அப்படின்ற மாதிரி இந்த பிரிட்ஜை கட்டின இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் இந்த பிரிட்ஜு இடியும் அப்படின்னா அது 12 மணிக்கு இடியும்னு சொல்லியிருக்காங்க. அது நைட்டாக பகலான்னு சொல்லலை. அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணியாக இருக்கட்டும் பகல் 12 மணியாக இருக்கட்டும் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜை வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா இது வழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரிட்ஜு நைட்டு 12 மணி பகல் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிரிட்ஜை கட்டும்போது இதுக்கு ஒரு சீக்ரெட் சாவி இருக்குது, இந்த சாவியை வச்சு பிரிட்ஜை 2ஆக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரில. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தாவோட அடையாளமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பிரிட்ஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹவுரா பிரிட்ஜை பல படங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹவுரா பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரியை பார்த்ததுக்கப்புறம் ஹவுரா பிரிட்ஜை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில்
கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை சந்திக்கிறேன்.